ரஷ்யாவோட போர் விமானங்களில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது MiG-31 வகை விமானங்கள். இது ஒரு சூப்பர்சானிக் இன்டர்செப்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட ஆர்சனலில் இருக்கிறதுல ரொம்ப அதிபயங்கர ஏவுகணையாக சொல்லப்படக்கூடிய கின்சால் ஏவுகணைகளை ஏவுகிறதுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்மை தான் ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இப்போ சமீபத்தில் நேற்று தான் ரஷ்யாவோட உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க. ரஷ்யாவோட ஒரு பைலட்டை இந்த இடத்துல அவங்க ட்ராப் பண்ண பார்த்தாங்க. உக்ரைனும் பிரிட்டனோட உளவுத்துறையும் சேர்ந்து இந்த ஒரு முயற்சியை பண்ணாங்க. $3 மில்லியன் கொடுக்குறோம், நீங்கள் எப்படியாச்சும் உங்களோட MiG-31 விமானத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் சிட்டிசன்ஷிப், அங்கே இருக்கக்கூடிய தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஒரு கின்சால் ஆர்ம்டு MiG-31 விமானத்தை எப்படியாச்சும் கொண்டு வந்துருங்கன்னு இந்த ஒரு டீல் ஆனது பேசப்பட்டிருக்கு. ஆனால் உக்ரைன் நினைச்ச மாதிரியோ பிரிட்டன் நினைச்ச மாதிரியோ இந்த ஒரு சம்பவம் நடக்கல. இதுக்கு ஆப்போசிட்டா கம்ப்ளீட்டா இவங்க எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அண்ட் இதே மாதிரி 2023 இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதையும் இந்த ஒரு பதிவில் சேர்த்து பார்த்துரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கே தம்புக்ஷவகம் டிபி ட்ரெண்டிங்ஸ். FSB ரஷ்யாவோட உளவுத்துறை இப்போது சமீப நாட்களாக நிறைய செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. அவங்க வந்து பாகிஸ்தானோட ஒரு உளவாளி சம்மந்தப்பட்ட செய்தி, இப்போது உக்ரைன் சம்மந்தப்பட்ட செய்தின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 10 நாட்களோட செய்திகளை எடுத்து பார்த்தோன்னா அதிகமாக இவங்களோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறது வெளியில் தெரிஞ்சிருக்கு. இப்போது நேற்று வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, எல்லாமே வந்து கோட் நேம் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பைலட்டோட பேர், ஐடென்டிட்டி இதையும் அவங்களால ரிவீல் பண்ண முடியாது, ரிவீல் பண்ணவும் கூடாது. ஸோ அப்படி இருக்கப்போ அவரோட ஃபேஸை ஹைட் பண்ணியிருக்க மாதிரி அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இந்த இடத்துல உக்ரைனால் ஏற்படுத்தப்பட்டுச்சு, இந்த ஆஃபர் எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்றதை ரொம்பவே தெளிவாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த பைலட்டோட வெர்ஷன் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, இவருக்கு ஒரு இமெயில் ஆனது வந்திருக்கு. இவர் ரஷ்யாவோட MiG-31 விமானத்தை இயக்கக்கூடிய ஒரு நேவிகேட்டர், பைலட் கிடையாது, நேவிகேட்டர், பின்னாடி இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவோம்ல. ஏன்னா MiG-31 சொல்லக்கூடியது 2 சீட்டர், முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பைலட், பின்னாடி உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு நேவிகேட்டர் இல்லை வெப்பன்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். ஸோ இவருக்கு ஒரு மெயில் வருது, நீங்கள் வந்து இந்த ரஷ்யாவோட விமானப்படையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது, உங்களுக்கு நாங்கள் ஒரு ஆஃபரை கொடுக்குறோம், எப்படியாச்சும் இந்த விமானத்தை நீங்கள் உக்ரைனுக்கு கடத்தி கொண்டு வரணும். ஒரு விமானத்தை கடத்துறதுன்றது சாதாரணமான விஷயமா? அதுவும் ட்வின் சீட்டர் வேரியண்ட்டை நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் முன்னாடி இருக்கக்கூடிய பைலட் ஒத்துக்க மாட்டார். அப்படி இருக்கப்போ இந்த விமானத்தை கடத்துறது எப்படி சாதாரணமான ஒரு விஷயமா இருக்க முடியும்? ஏன்னா இந்த கேள்வியை அவர் உடனடியே கேட்கல. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட நெகோசியேஷன் போயிருக்கு. முதல்ல வந்து இந்த ஹனி ட்ராப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ பண்ணுறோம், அவ்வளோ பண்ணுறோம், இந்த அளவுக்கு பெண்களை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோன்ற மாதிரி. ஏன்னா ஹனி ட்ராப்பில் இது எல்லாமே ஒரு பகுதி மட்டும்தான். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு உக்ரைனோட சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. உக்ரைனே ஆல்ரெடி பிரச்சனையில் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ உக்ரைனோட சிட்டிசன்ஷிப் வச்சு என்னால் இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எங்கே இருந்தாலும் என்ன ரஷ்யா கொண்டுடுவாங்கன்னு இவர் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே, உங்களுக்கு வந்து மேற்குலக நாடுகளில் நீங்கள் எந்த நாடை சூஸ் பண்ணுறீங்களோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் உயிருக்கு உத்தரவாதமும் நாங்கள் கொடுக்குறோம். உங்கள் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் அங்கே ஏற்படாது, இதுக்கு நாங்கள் முழு கேரண்டின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கும் அவர் கொஞ்சம் யோசிச்சதுக்கப்புறமா $3 மில்லியன் ஆல்மோஸ்ட் நம்ம இந்திய ரூபாய் மதிப்பீட்டில் பார்த்தோன்னா பல கோடிக்கு போகும். $3 மில்லியன் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெரிய ஆஃபர்ன்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த பைலட் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, FSB கிட்ட இது சம்மந்தப்பட்ட தகவல்களை முதல்ல சொல்கிறாரு. இவங்க வந்து எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய பைலட்ஸ் இல்லை ஆர்ம்டு பர்சன்ஸ் எல்லாருக்குமே, ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு எல்லாமே கொடுக்கப்படக்கூடிய முதல் உத்தரவு என்ன தெரியுமா? இந்த மாதிரி உங்களை யாராச்சும் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா உடனடியாக நீங்கள் தகவலை தெரிவிச்சிடணும். மேலதிகாரிகளுக்கோ இல்லை அந்த சம்மந்தப்பட்ட அந்த நாட்டோட மற்ற துறைகளுக்கோ நீங்கள் தகவல்ன்றதை தெரிவிச்சிடணும். இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு பிரச்சனை வந்திருக்கனாலே உங்களை கம்ப்ளீட் மானிட்டரிங்கிறதுல வச்சுருப்பாங்க. ஸோ இந்த தகவலை இவர் அடுத்த கட்ட அதிகாரிகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த யார் வந்து உள்ள ஒரு கேம் பிளானை பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு எதிரான ஒரு கேம் பிளானை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த $3 மில்லியன் கொடுக்குறோம், நீங்கள் எப்படியாச்சும் இந்த MiG-31 கடத்தி கொண்டு வந்துடுவாங்க, அதுவும் நீங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த விமானமானது கின்சால் ஆர்ம்டு விமானமாக இருக்கணும், அப்போ தான் அந்த $3 மில்லியன் உங்களுக்கு கொடுப்போன்ற மாதிரி ஒரு கண்டிஷன்றதையும் போட்டிருக்காங்க. சரி ஓகே, எல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா இதுக்கான டேட்ன்றது ஃபிக்ஸ் பண்ணப்படுது. இந்த டேட்டானது ஃபிக்ஸ் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு கேள்வி அவர் கேட்குறாரு. ஏங்க இப்போ நான் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய நேவிகேட்டர் வெப்பன்ஸ் ஆஃபீஸராக நான் அந்த இடத்துல இருக்கேன். இப்போ எனக்கு முன்னாடி பைலட்னு ஒருத்தன் உட்காந்துருப்பான்ல, அந்த பைலட்டை நான் எப்படிங்க இந்த இடத்துல வழி கொண்டு வர வைக்கிறது? அவர் ஒருவேளை எனக்கு எதிராக பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இல்லை எனக்கு எதிரான நடவடிக்கைகள் எது ஈடுபட ஆரம்பிச்சிட்டாருன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? எனக்கு இந்த ஏர்கிராஃப்டை வந்து ஓட்டுறது கூட தெரியாது. ஏன்னா பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய என்னோட ரோல்ன்றது எமர்ஜென்சி டைமில் அந்த ஏர்கிராஃப்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான். அதுவும் முன்னாடி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மறைச்சிட்டு இருக்கு, நான் பின்னாடி இருந்து உட்காந்து பார்க்குறேன், எனக்கு விசிபிலிட்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து
டூப்ளிகேட் ஃப்ளைட் கண்ட்ரோல் தான் இருக்கும். அதாவது டம்மி கண்ட்ரோல்னு இதை சொல்லுவாங்க. இதனால் அந்த த்ரஸ்ட்டையும் ஓரளவுக்கு அந்த விமானத்தோட மெனுவரையும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இருக்கப்போ நான் எப்படிங்க இதெல்லாம் பண்ண முடியும்னு கேட்டதுக்கு, அதுக்கு இவருக்கு 2.5 மாதம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா 75 நாட்களுக்கு அதிகமாக ட்ரைனிங்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. உக்ரைன் என்ன நினச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, உக்ரைன் வந்து இதை எஃப்எஸ்பிக்கு தெரியாமல் இவர் பண்ணிட்டு இருக்காரு, எப்படியாச்சும் இந்த MiG-31 விமானத்தை நம்ம கொண்டு வந்துட முடியுன்றதுல அந்த நம்பிக்கையில் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் என்னடனா, இந்த ஃபேக் ஐடி கூட உட்காந்து சேட் பண்ணுவோம்ல, ஃபேக் ஐடின்னு தெரிஞ்சு அது கூட சேட் பண்ணுற மாதிரி அந்த பக்கம் எல்லா ஆஃபீஸர்ஸும் இவங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த ஒரு பைலட் வந்து இன்டிமேட் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ இது ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு சீரியஸான விஷயமா இருக்கிறது ரொம்ப நகைச்சுவை கொண்டு போயிருக்காங்க இந்த பக்கத்தில். இந்த மாதிரி இவருக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இறுதியாக ஒரு கமெண்ட் ஆனது வருது. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விமானி இருக்காருல்ல, அந்த விமானியை நீங்கள் கேஸ் பாய்சனிங் பண்ணிடுங்க. அவர் மயங்கினதுக்கு அப்புறமா இந்த ஃப்ளைட்டோட கண்ட்ரோலில் நீங்கள் எடுத்துகிட்டு ரொமேனியாவோட கருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டான்டா நகரத்துக்கு, ஏன்னா அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் ஆனது இருக்குது, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுங்க. அங்கே வரப்போ ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூடை நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளைட்டில் இருந்து எஜெக்ட் ஆகிடுங்க, இல்லை அது கீழே சேஃபாக லேண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் எஜெக்ட் ஆகிடுங்கன்றதா இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய உத்தரவு. இதுக்கு இவரும் ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கான டேட்ன்றதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் உக்ரைனுக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம இவ்வளோ நாள் அவங்கள ட்ராப்பில் விழ வைக்கல, நம்மளை வச்சு தான் அவங்க இந்த இடத்துல சம்பவம் செஞ்சுட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் ரஷ்யா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இங்கே பாருங்கள் என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது. எஸ்பிஓ சார்ந்த அதிகாரிகள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உதவியோட எங்கள் பைலட்ஸை இந்த மாதிரி விலை பேச முயற்சி பண்ணாங்க, விலை பேசிட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இது எவிடன்ஸோட நாங்கள் இப்போ வச்சிருக்கோம். இந்த மாதிரி உக்ரைன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக எங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ்ன்றது இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது உக்ரைன் சிம்பிளாக எப்படி தெரியுமா முடிச்சிட்டாங்க, இல்லை நாங்கள் அப்படிலாம் கிடையாது, இதை வந்து ரஷ்யா ஸ்டண்ட்டாக பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த பக்கத்தில் யார் அதை பார்த்துருக்காங்கன்னே தெரியாமல் அந்த பைலட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்தது கொண்டு ரஷ்யா போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கதை தான் இந்த இடத்துல உக்ரைன் கிளப்பியிருக்காங்க. சரி, ஓகே இருக்குது, இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போது இந்த விமானத்தை பிடிக்கிறதுனால உக்ரைனுக்கு என்ன பெருசாக நன்மை கிடைச்சிரும், இல்லை இந்த விமானத்தை கொண்டு போகிறதுனால மற்ற நாடுகளுக்கு பெருசாக என்ன நன்மை கிடைச்சிரும், அமெரிக்காவுக்கு என்ன நன்மை கிடைச்சிரும் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த விமானத்தை எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்களுக்கு எந்த நன்மையுமே இதில் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே MiG-25 ஜப்பானுக்கு கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அமெரிக்கா அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டர் ஜெட்டை பிரித்து பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த ஃபைட்டர் ஜெட் வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, இந்த அளவுக்கு வேகமாக போகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை எப்படிடா ரஷ்யன்ஸ் உருவாக்கணும்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுட்டு இருக்க டைமில் அதை கடத்தி கொண்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஃபைட்டர் ஜெட்டே இல்லை, 2 மிசைல் இன்ஜின்ஸை தூக்கி உள்ளே வச்சு ஃபைட்டர் ஜெட் மாதிரி பறக்கக்கூடிய ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளைட்டை பற்றி அவங்க பெருசாக இதில் தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது. ஆனால் கின்சால் மிசைலை பற்றி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் கின்சால் மிசைல் ஆர்ம்டு ஃபைட்டர் ஜெட் எங்களுக்கு வேணும், கின்சால் மிசைல் ஆர்ம்டு ஃபைட்டர் ஜெட் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அத்தனை தடவை அந்த கன்ஃபர்மேஷன் $3 மில்லியன் இந்த ஒரு மிசைலுக்காக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா கின்சால் மிசைல் அந்த அளவுக்கு பிரச்சனையை உக்ரைனுக்குள்ளே ஏற்படுத்திட்டு இருக்கு. இவங்களால அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. இஸ்காந்தர் மிசைலோட ஒரு ஏர் லான்ச்டு வெர்ஷனாக இது சொல்லப்படுது. அப்படி இருந்தாலும் இந்த MiG-31K வகை விமானங்கள்ல இருந்து அதை லான்ச் பண்ண முடியும். ஸோ அந்த விமானத்தை இவங்க கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணியாகணும். அதோட நிறைய ரேடார் அரேஸ்லாம் வந்து இதுக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. மெயினாக இதில் என்ன பிரச்சனைனா, சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஒரு விமானமானது ஸ்டேபிளாக பறக்குன்னா அதை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது யூஸ் ஆகும். இந்த ஒரு கின்சால் மிசைலோட வெயிட்ன்றது 3 to 4 டன் வரலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு மிசைலை மட்டும்தான், எப்படி நம்ம பிரம்மோஸை கேரி பண்ணிட்டு போகிறோமோ அதே மாதிரி ஒரே ஒரு கின்சால் மிசைல் மட்டும் தான் இதனால் லான்ச் பண்ண முடியும். இஸ்காந்தர் மிசைலோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வேரியண்ட்டாக இந்த இடத்துல ஹை ஆல்டிடியூடுக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த ஃபைட்டர் ஜெட்ஸோட வேலை தான். அப்படி இருக்கப்போ இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் மாடிஃபை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஃபைட்டர் ஜெட் பைலட்ஸுக்கு தனி ட்ரைனிங் ஆனது கொடுக்கப்படணும். ஏன்னா நார்மல் ஏரோடைனமிக்ஸை விட இவங்களுக்காக நிறைய வித்தியாசங்கள் மாற்றப்பட்டிருக்கு. இந்த மிசைலுக்காக குறிப்பிட்ட வகையில் இது மாற்றங்கள் பண்ணப்பட்டிருக்கின்றப்போ இதை கம்ப்ளீட்டாக வேற ஒரு பரிணாமத்தில் அவங்க யோசிச்சாகணும். இதுக்கான குவாடினேட்ஸ்ன்றது தனி, இதுக்கான ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸ்ன்றது தனின்னு சொல்லிட்டு வேற ஒரு கேட்டகரியில் இவங்க இதை ஓட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த MiG-31K வேரியன்ட், அதுவும் குறிப்பாக இந்த ஆர்ம்டு வேரியன்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு உக்ரைன் அடம் பிடிச்சிருக்காங்க. ஆனால் ஒன்று, கடைக்கு போயிட்டு எனக்கு இந்த பொருள் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிற மாதிரி அவங்க நாட்டு ஃபைட்டர் ஜெட், அதுவும் அந்த ஃபைட்டர் ஜெட்லாம் வேணாம், எனக்கு இதுதான் வேணும், அதுவும் உக்ரைனுக்கு வரணும்னா இது ஹைப்பர்சானிக் மிசைல் ஆர்ம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை உள்ளே போட்டிருக்கேன். ஏன்னா கடத்தி எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்தால் பரவாயில்ல, ஏன்னா உள்ளே வந்தாலே அது உக்ரைனுக்கு பெரிய சக்ஸஸ் தான். அப்போதெல்லாம் முடியாது, எனக்கு வந்து இந்த மிசைல் இருந்தால் மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கண்டிஷனை போட்டிருக்காங்க. என்னடா இது சிரிப்பாக தான் இருக்குது இந்த கதையை கேட்குறப்போ. ஜஸ்ட் நம்ம சிரிக்கிறதுக்கு வேணால், ஜோக்குக்கு வேணால் இது நல்லா இருக்கலாம், சிரிக்கவும் செய்யலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி விஷமத்தன்மைன்றது அவ்வளோ இருக்குது. 2023 இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ரஷ்யாவோட ஒரு நேவிகேட்டர் ப்ளஸ் பைலட், அவர் பைலட்டாகவும் வேலை செய்கிறார், நேவிகேட்டராகவும் வேலை செய்கிறாரு, MI-8 ஹெலிகாப்டரை ஓட்டக்கூடிய ஒரு நபர். அவரோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா மேக்ஸிம் குசிம்னோவ். இவர் வந்து அந்த ஆர்மர் ரீஜியனில் ஈஸ்டர்ன் டிவிஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸோட 11வது ஆர்மி 319வது செப்பரேட் ஹெலிகாப்டர் ரெஜிமெண்ட்டை சார்ந்த ஒரு வீரர்.
இவர் வந்து என்ன கதை சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறமா உக்ரைனியர்கள் படக்கூடிய கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸை இவர் காண்டாக்ட் பண்ணுறாரு. இப்படி காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறமா இவர் M80 ஹெலிகாப்டரை அங்கே உக்ரைனுக்கு கொண்டு வரணுன்றது இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிஷனாக இந்த இடத்துல சொல்லப்படுது. ஆனால் இது உக்ரைனோட வெர்ஷன் தான். ஏன்னா உக்ரைன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஒரு ஹெலிகாப்டர் கொண்டு வந்துட்டாலே அவங்க வந்து பிஆரில் ஜெயிச்ச மாதிரி. அதே ஒரு அட்டம்ப்ட் தான் இந்த இடத்துல MiG-31 வச்சும் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க சக்ஸஸும் அடைஞ்சிட்டாங்க. இந்த ஃபைட்டர் பைலட் என்ன பண்ணிட்டாருன்னா, எக்ஸாக்டாக ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ரஷ்யாவோட டைமின் படி ஈவினிங் 4:30 மணிக்கு இந்த இடத்துல கர்ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்ஃபீல்டில் இருந்து Su-27, Su-30, Su-35 இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ்க்கு தேவையான சில ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துகிட்டு உக்ரைனோட எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், ஏன்னா டான்பாஸ்லாம் ரஷ்யா பிடிச்சதுக்கப்புறமா அங்கே நிறைய ஏர்பேஸஸை இவங்களோட கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அந்த இடத்துல சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. இதில் பேலோடு கொடுக்கறதுக்காக முக்கியமான சில சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட பொருட்களும் இந்த இன்ஜின் சம்மந்தப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ்ன்றது எடுத்துகிட்டு இந்த விமானமானது பறக்குது. இந்த விமானத்தில் இவர் மட்டும் கிடையாது, இவர் கூட சேர்ந்து இன்னும் 2 க்ரூ மெம்பர்ஸும் இருக்காங்க. திடீர்னு பெல்கராட் ரீஜனை ஒட்டி போகிற பகுதிகளில் இந்த ஒரு ஏர்கிராஃப்டோட இந்த ஹெலிகாப்டரோட டிரான்ஸ்பாண்டர்ன்றது ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரோ ரேடியோ சைலன்ஸ்னு ஒரு மோட்னு சொல்லுவாங்க. அதாவது தரையோட உயரத்துலேருந்து வெறும் 5 மீட்டர், குறைஞ்சபட்சம் ஒரு 15 அடி உயரத்தில் தான் நீங்கள் பறப்பீங்க. இவர் வந்து போல்டோவா பகுதியில் ஒரு ஏர்ஃபீல்டில் லேண்ட் பண்ணோன்றது தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் கால். அதை இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறாரு. ஆனால் ரஷ்யர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் ஆனது அதோட மிஷன் ரூட்டை விட்டு வெளியில் போகுது. ஸோ இது உக்ரைனை நோக்கி போகுதுன்றப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கின்றதுக்காக இந்த ரஷ்யா உக்ரைன் எல்லையில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த விமானத்தின் மேலே துப்பாக்கி சூடுன்றது நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது எதுவும் பெருசாக இல்லாதனால இந்த ஏர்க்ராஃப்ட்டை அவங்களால நியூட்ரலைஸ் பண்ண முடியல. ஒருவேளை இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுதா இல்லை என்ன பிரச்சனை இவங்க சுதாரிச்சு முடிக்கிறதுக்குள்ள ரஷ்யா உக்ரைன் எல்லையிலேருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இந்த ஒரு ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணிட்டாரு. இப்படி லேண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கூட இருந்த அந்த 2 நபர்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க. அப்போ நாங்கள் அவங்கள சுட்டு கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு உக்ரைனோட ராணுவம் சார்பாக ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க. இந்த குசிம்னோன்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு ஸ்பெயினில் வந்து அடைக்கலம்ன்றது கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பேஜரான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அடுத்த வருஷமே பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன் 2024 இதே நபர் பல முறை சுடப்பட்டு காரை விட்டு ஏற்றி கொல்லப்பட்டிருக்காரு. இது ஸ்பெயினில் நடந்த ஒரு சம்பவம். இதில் இன்னும் வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த நபரை மேற்கோள் காட்டி இவருக்கு கொடுத்த மாதிரி செக்யூரிட்டி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பைலட்டை வந்து விழ வைக்க ட்ரை பண்ணாங்கல்ல, அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யா வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நீ இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்ட, அதுலேயும் என்னென்னா அந்த 2 நபர்களை கூட இருந்த அந்த 2 க்ரூ மெம்பர்ஸை சுட்டு கொண்டாங்கல்ல, அவங்கள வந்து ரஷ்யானால் அதை வந்து ரஷ்யனில் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா உக்ரைன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தப்பிச்சு போக ட்ரை பண்ணவங்கள நாங்கள் அந்த இடத்துல சுட்டு விடுத்துறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 மாதம் கழிச்சு தான் உங்களோட பாடின்றதே ரஷ்யா கிட்ட கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் அந்த காயங்கள்லாம் பார்க்குறப்போ ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் இருந்து, ஏன்னா புல்லட் வந்து நம்ம ஷூட் பண்ணுறோன்னு வைங்க, தூரத்துலேருந்து ஃபயர் பண்ணி அந்த இடத்துல குண்டு தொலைச்சிட்டு உள்ளே போகிறதுக்கும் பக்கத்துலேருந்து அது தொலைச்சிட்டு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸில் வித்தின் ஃபீட்டில் தான் நடந்திருக்கு. அப்படி இருக்கப்போ ஒன்று இந்த பைலட்டே, ஏன்னா இவருக்கு மட்டும் தான் தெரியும் பிளான் என்னன்னுட்டு, உக்ரைனுக்குள்ளே இவங்க கடத்தி கொண்டு போக போகிறாங்கன்னுட்டு, அதை எதிர்க்கிறப்போ பைலட்டே இவங்க 2 பேரும் சுட்டு கொண்டு இருக்கலாம். அப்படி இல்லையா, அங்கே இறங்கினதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட கையை காலை கட்டிட்டு மோசமான முறையில் இவங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலான்னு ரஷ்யா ரொம்ப எவிடன்ஸோடு சில விஷயங்களை வெளியில் சொன்னாங்க. ஸோ அதுக்கு பழிவாங்கிற விதமாகவும் ரஷ்யாவுக்கு துரோகம் பண்ணால் என்ன நடக்கும்ன்றதை காமிக்கிறதுக்காகவும் இந்த நபரோட ஒரு மரணமானது அந்த இடத்துல அமைஞ்சுது. ஸோ திரும்பவும் உக்ரைன் பண்ண ஒரு அட்டம்ப்ட் 2023 அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இப்போ அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த கின்சால் மிசைல்ஸ்ன்றது உக்ரைனை போட்டு நல்லா புரட்டி எடுத்துகிட்டு இருக்கு. அதை எப்படியாச்சும் படிச்சிடணும், எப்படியாச்சும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு உக்ரைன் எடுத்த ஒரு அட்டம்ப்ட் இப்போ அவங்களுக்கு ஃபெயிலியரில் முடிஞ்சிருச்சு. வேறு வழி இல்லை. அவங்களோட ஃபேஸ் அவங்க சேவ் பண்ணோன்னா இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் எதனா கிளப்பி விட்டால் தான் உண்டு. இல்லை இதனால் நாங்கள் பண்ணலை, ரஷ்யா வந்து ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ப்ரொபகண்டா பண்ணுறவன் எவிடன்ஸோடு பண்ண மாட்டான். அவங்ககிட்ட அவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் என்னென்ன மெயில் அனுப்புனீங்க, நீங்கள் என்ன விதத்தெல்லாம் ஆன்லைனுக்கு அவர் சொல்லி கொடுத்தீங்கன்னு. இருக்கிறதுலே பண்ணான ஒரு விஷயம் அதுதான். அந்த பக்கம் இருக்கிறது யாருன்னே தெரியாமல் இவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ரஷ்யாவோட பைலட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்கப்போ இதை இப்படி நீ ஓட்டு, இந்த விமானத்தை கொண்டு வந்து இங்கே லேண்ட் பண்ணு சொல்லிட்டு டிஜிட்டலி அவருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இதோட ஒரு உச்சக்கட்டமே. ஆனால் சாபடேஜ் ஆப்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு, இதன் மூலிமா என்னென்ன விளைவுகள் ஏற்படுன்றத இந்த ஒரு சம்பவம் தெளிவாக அந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு நாட்டோட ராணுவம்ன்றது எந்த அளவுக்கு மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஏன்னா ஹனி ட்ராப்ன்றதெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாயிடுச்சு. பெண்ணாசை இல்லாத நபர்கள் யாருமே இந்த உலகத்தில் மோஸ்ட்டாக கிடையாது. அப்படி இருக்கப்போ அந்த பெண்ணாசையை காமிச்சும் நிறைய ராணுவத்தில் அவங்களோட ராணுவ ரகசியங்கிறது வெளியில் கொண்டு வரப்பட்டு இருக்கு. ஏன் நம்ம பிரம்மோஸோட ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியை தூக்கலையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். ஸோ ராணுவம் சொல்லக்கூடியது
ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் இல்லை, மென்டல் ஃபிட்னஸ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட தேசம் பற்றி எந்த அளவுக்கு இருக்குன்றத ஏன் அவ்வளோ ஹார்ட் அண்ட் ட்ரைனிங் மூலிமா டெஸ்ட் பண்ணுறாங்கிறதுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. ஸோ ஜலன்ஸ்கியோட ஒரு மிகப்பெரிய முயற்சி, பிஆர் முயற்சி இப்போ முறியடிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மிக் 31 கேட்டது தான் கேட்டாங்க, விட்டால் அடுத்தது T160 வேணும்னு கேட்டாலும் கேட்பாங்க, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங்கிறதையும் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது ஒரு விடுபெறுது உங்கள் எல்லாருக்கே.